லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்க மக்களே, வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இது 3வது டாக்டர் ரிவ்யூ வீடியோ. எப்பவுமே ரிவ்யூ இருக்குங்கிறத மறந்துட்டு லேட்டாக எழுந்திரிக்கிறேன்னா இன்னைக்கு அதிசயமா 6:30 எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் மாப்பிள்ளை இன்னைக்கு உனக்கு ஒரு அதிர்ச்சின்னு வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு எனக்கு காலை ரெடி ஆகும்போது தெரில. முடி வெட்டலாமா வேணாமான்னு உங்க எல்லார்ட்டையும் கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டேன். சரி எல்லாரும் காமனாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா பாதி பேர் விட்டுங்க பாதி பேர் விட்டதுக்கு 50-50 வந்து நின்றுச்சு. அதனால 19 ஒன்று பண்ணியிருக்கேன். அது அடுத்த வீடியோல என்னன்னு காட்டுறேன். சந்திரமுகி படத்துல தலைவர் கூட வடிவேலு அவர்கள் தலை சீவி கழிச்சு போட்டி போடுற மாதிரி காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சனால என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் தலைமுறை சீவி கழிச்சிட்டு கடைசி ஒரு ஹேர் செட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்பயும் போல வெட் வைப் வச்சு ஃபேஸை கிளீன் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ அப்போ டாக்டர் கிட்ட ஃபேஸ் வாஷ் பண்ணலாமா கூடாதான்னு கேட்டிருந்தேன். பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறைய டைம் இருந்தனால நெயில் கட் பண்ணிட்டு இந்த மாசமாச்சு ரூமை கிளீன் பண்ணணும்னு ரூமை ரீவிசிட் பண்ணி உறுதிமொழி எடுத்திருக்கேன். போன ரிவ்யூ அப்போ எங்க அம்மா செஞ்ச தோசைனால சரி மாவு சரியில்லாதனால எனக்கு வாமிட் வந்தனால இந்த ரிவ்யூ அப்போ தெளிவா எங்க அம்மா காலையிலேயே எனக்கு அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க. உணவுக்கு முன்னாடி இருக்கிற மாத்திரைகளை போட்டுட்டு எங்க அம்மா கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ஊபர் புக் பண்ணிட்டு எப்பயும் போல கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் ஊபர் புக் பண்ணும்போது எந்த அங்கிள் வந்திருந்தாங்களோ அதே அங்கிள் தான் இந்த டைம் வந்திருந்தாரு. சரி அவர்கிட்ட பேச்சு கொடுப்பேன்னு பேசும்போது தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் அவர் குவைத்துல பெட்ரோல் இன்ஜினியரா இருந்திருக்காரு. ஃபேமிலி கூட இருக்கணுங்கிறதுக்காக அந்த 3 lakhs சேலரியை விட்டுட்டு இப்போ இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஃபேமிலி மேட்டர்ஸ். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நான் காலைல நேரத்தில் எந்திரிக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சரியான கூட்டம். சாதாரணமாக சீக்கிரம் வந்தால் சீக்கிரம் பார்த்தலான்னு பார்த்தா இன்னைக்கு சீக்கிரம் வந்தால் கூட சரி லேட்டாக போகிற மாதிரியான கூட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் மதியமே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தாங்காதுன்னு நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆனந்தாஸ்க்கு சாப்பிட போயிட்டோம். இவங்க தான் என் தாய்க்குளம். யதார்த்தமாக பாருங்கம்மா கேஷுவலாக இருங்கம்மான்னு சொன்னால் எங்கள் அம்மா அஞ்சன் படம் சூர்யா மாதிரி சேனை சுற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரீடேக் கொடுப்போன்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஷை ஆயிடுச்சு. சரி நானும் விட்டுட்டேன். அப்புறம் டாக்டர் கண்ணை பார்த்துட்டு ப்ரெஷர் ஸ்டேபிள் ஆகிட்டே வருது, இன்ஃபெக்ஷனும் சுத்தமாக இல்லை, கண்ணு பெட்டர் ஆகிட்டே வருது, இனிமே 2 வாரத்துக்கு ஒருக்கா வர வேண்டாம், மாதத்துக்கு ஒருக்கா வந்தால் போதும் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நார்மலாக 8 மணிக்கு இல்லை 8:30 மணிக்கு கிளம்புனா வீட்டுக்கு வரக்கு 2 மணி 3 மணி ஆகும். இன்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி நேரத்தில் போனால் வரக்கு 4 மணி ஆயிடுச்சு. சரி ஒரு குட்டி தூக்கம் தூங்கலான்னு படுக்கும்போது கரெக்டாக என் தங்கச்சி வந்து எழுப்பிட்டு இந்தா உனக்கு ஆவின் மில்க் ஷேக் பண்ணிட்டு இருக்கான்னு கொடுத்தா. இது கவின்ஸு இதெல்லாம் லொட்டுலோஸ்க்கு தாண்டி டேஸ்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கும். சின்னதுல ஊருக்கு போகும்போது குடிச்சது ரயில்வே ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் இப்பதான் குடிக்கிறேன். உங்க வீட்டு பக்கத்தில் ஆவின் பூத் வந்தா குடிச்சு பாருங்க, டேஸ்ட் செம்ம மஜாவா இருக்கும். அப்புறம் நானும் நண்பரும் பேக்கரியில எப்பயும் போல லைஃப் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மீட் பண்ணோம். அப்பதான் இந்த தலைவரை பார்த்தோம். தலைவர் மியாவ் இவர் போவார்னு பார்த்தா நாங்க பேக்கரிக்கு போய் டீ குடிச்சு பெல்புரி சாப்பிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் எங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. நண்பா எங்க வீட்டுல எனக்கு சோறு போடுறது பெரிய விஷயம், நீ உங்க வீட்டுக்கு போன அவர் அமைச்சிட்டு எங்க அம்மா செஞ்ச டின்னரி சாப்பிட்டுட்டு நம்ம ஆத்மன் செலமர்ஸ் டிஆரோட வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் நான் எஸ்டிஆர் ஃபேனாக இருந்தாலும் இந்த வீடியோ பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தாலும் சில டைம் ஒரு விஷயம் மண்டையில் வந்து அடிக்கும். என்னதான் அவங்க பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு அதிகபட்சமான காரணம் அவங்ககிட்ட காசு இருக்கு, நம்மகிட்ட அது இல்லைன்னு தோணும். சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி நாளை முடிச்சிட்டேன். பட்டா பாய்.